பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வசனத்தின் நிமித்தம் யோவான் பத்மதீவிலே தூக்கி போடப்படுகிறான். அநேக அப்போஸ்தலர்களை கொண்டு விட்டார்கள். இப்பொழுது யோவான் மீதியாக இருக்க, யோவானுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை என்று சொல்லலாம் இந்த பத்மதீவு. அப்படி தூக்கி போடப்பட்ட யோவானுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவரை கண்டபோது வேதம் சொல்லுகிறது, அவன் செத்தவனைப் போல அவர் பாதத்தில் விழுந்தான் என்று. இயேசுவோடு கூட யோவான் பந்தியில் இருந்தபோது அவர் மார்பில் விழுந்து கிடந்தான். இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தான். அதான் மார்பில் விழுந்து கிடந்தான். இப்பொழுது பத்மதீவிலே பாதத்தில் விழுந்து கிடக்கிறான். பந்தியிலானாலும் சரி, பத்மதீவிலானாலும் சரி, விழுந்தால் அவரிடம் விழுங்கள். இங்கே விழுக என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நம்மை விட்டு கொடுக்கிறது. கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிறது. கர்த்தரிடத்திலே நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லலாம். உண்மையிலே கர்த்தரிடத்தில் தோற்கிறவர்கள், தங்களை விட்டு கொடுக்கிறவர்கள், நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சரண்டர் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறவங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் பாதத்தில் விழுகிறான். வேற எங்கேயுமே விழலை. பத்மதீவில் இருந்தாலும் பத்மதீவில் விழவில்லை, அவன் பாதத்தில் விழுகிறான். பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் இருந்தாலும் பாவத்தில் விழாமல் அவர் பாதத்தில் விழுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகத்தான கிரியைகள் வெளிப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இதே பத்மதீவில் தான் பரலோக காட்சி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அநேக காரியங்கள் அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவனை கொண்டு உலகத்தின் முடிவு, பிசாசின் முடிவையே கர்த்தர் எழுத வைத்தார். யாரை கொண்டு? அவர் பாதத்தில் விழுந்தவனை கொண்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேறு எங்கும் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தர் சமூகத்தில் விழுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் விழுந்தால் அவரிடத்தில் தான் விழ வேண்டும், அவர் பாதத்தில் தான் விழ வேண்டும். ஆமென். நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று சுலேமியால் உன்னத பாட்டிலே சொல்லி இருக்கிறாள். அதுபோல அவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டு அவருடைய பிரசன்னத்திலே காணப்படுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் வேறு எங்கும் விழுவதற்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். நம்மை விழத்தள்ள நினைக்கிற சத்துருதான் வெட்கப்பட்டு விழுந்து போவார். கர்த்தர் நம்மை இப்படி நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, யோவான் உங்க மார்பில் விழுந்தான், உங்க பாதத்தில் விழுந்தான். அந்த அனுபவத்தில் எங்களை உருவாக்கி நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.